நம்மளால அதிகபட்சம் என்ன பண்ண முடியாது, கண்ணாடியில் பாட்டு ஒன்று வருத்தப்படுக்கலாம், சந்தோஷப்படுக்கலாம், இவ்வளவுதான். மற்றபடி எதுவும் கேட்க முடியாது. கேள்வி ஒன்றும் கேட்க முடியாது. ஏன் ஆண்டவர் உனக்கா நான் உண்டாக்கல, எனக்கா உண்டாக்கி வச்சிருக்கேன், அமைதியா போ ஆண்டவர் சொல்லுவாரு. எனக்காக நான் உண்டாக்கணும்பா, உனக்காக நான் உண்டாக்கல, எனக்காக உண்டாக்கிட்டேன். எனக்கு எப்படி வேணுமோ அப்படி நான் உண்டாக்கிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு. ஒரு களிமண் வந்து குயவனை பார்த்து, என்ன ஆண்டவரை ஜாடி கூச்சா லைட்டா அப்படி பண்றீங்க, கொஞ்சம் பெருசாக்குங்க, சொல்ல முடியுமா? அவன் இஷ்டத்துக்கு அவன் செய்வான். நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்தா தான் சொல்லுவாரு. நம்மளை எப்படி வைக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரு, அப்படி வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, நானே உருவாக்கின அந்த வார்த்தைகள்லாம் பாருங்களேன். என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன், உருவாக்கின, படைத்தேன். இதுல நமக்கு எந்த பாற்றுமே கிடையாது. அதனால பந்தாவா நினைச்சிருக்கோம் எல்லாரும் மொத்தமா அறுத்து எடுத்துருங்க, அதை மொத்தமா வேரோட அதை அறுத்து எடுங்க. இது ஏன் சரீரம், ஏன் அழகு, ஏன் பிரஸ்தாபம், மொத்தமா அப்படி வெட்டி எடுத்துடணும். இதுல உனக்கும் யாருக்கும் இதுல என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. யாருமே நம்மளை டிசைன் பண்ணல. யாரும் நம்மளை கர்த்தர் உருவாக்கினார். அதான் ஆண்டவர் வந்து மோசேட்ட சொன்னாரு, குருடனை யார் படிச்சேன், நான் தான் படித்தேன். ஏன் ஆண்டவர் கூட படிச்சேன், அது ஏன் இஷ்டம், நான் படிப்பேன், நான் தானே படித்தேன், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போகும். நீ என்ன கேள்வி கேட்கறது? இட்ஸ் ஃபார் மீ, இட்ஸ் ஃபார் மீ. அது நீ யாருன்னு கேட்க முடியாது. சிருஷ்டி வந்து சிருஷ்டிகரை பார்த்து ஏன் இப்படி படைத்தான்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் தி பவர் ஆஃப் காட். அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு தெரியுமா? என்ன வேணாலும் செய்வாருங்க, என்ன வேணாலும் செய்வார். கர்த்தர் சொல்றாரு, நீ யார் தெரியுமா? நான் உருவாக்கினேன், நான் சிருஷ்டித்தேன், நான் உண்டாக்கினேன், என் மகிமைக்காக இதை நான் செய்தேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, நானே என்ன உருவாக்கிட்டேன் பாஸ்டர்? ஒருத்தர் சொல்ல முடியுமா? நம்ம பெற்றோர் சொல்ல முடியுமா, என் பிள்ளையை நான் தான் உண்டாக்குனேன்? நோ, they cannot. It was not their choice. ஒண்ணுமே கிடையாது. நாம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்னா அது தேவ திட்டத்தின்படி, அவ்வளவுதான். அதுல சிலதெல்லாம் நமக்கு புரியாம இருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், நமக்கு முழுவதுமா அறிய முடியாம இருக்கலாம். சில பேர் கேட்கறாங்களா, எப்படி இந்த நல்ல கடவுள் இப்படி செய்தார்? அது உனக்கு கேட்க முடியாதுப்பா. செய்தவர் செய்தார். அது நீ அவருடைய முழு ஆதீனத்திற்கு, அவருக்கு முழு அதிகாரம் அவர் கையில இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவர் கையில இருக்கு. He does not explain anything to anybody because he created it. He did it for his glory. அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அதை தேவன் செய்தார், தேவன் உருவாக்கினார், தேவன் சிருஷ்டித்தார்.